வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் வெஜிடபிள் குருமா பண்ண போகிறோம். ஹோட்டல் டேஸ்ட்லேயே இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ், ஜீரா ரைஸ் இதுக்கும் சைடில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் பேன் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய். எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. அதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே நல்லா பொரியணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துடுச்சு. கறிவேப்பிலை, 3 கீர்னு பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு அது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. 1 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா விழுத அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி விழுத அரைச்சிட்டோம்னா வேகமாக வதங்கிடும். குருமாவோட கன்சிஸ்டன்சியும் நமக்கு கிடைக்கும். குருமாவுக்கு தக்காளி இந்த அளவு போதும். தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் வதங்கட்டும். இந்த மாதிரி தக்காளி விழுதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா காய் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண கேரட், 1/2 கப் கட் பண்ண பீன்ஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கும். 1/2 கப் அளவுக்கு க்ளீன் பண்ண காலிஃப்ளவர். காய்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா 3 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கணும். மூணு நிமிஷமாக வதக்கி விட்டாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இது கூட 3/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய் வெந்து வரணும். அதுக்கு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். காய் வெந்துட்டு இருக்கும்போது தேங்காய் விழுது அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஊற வச்ச முந்திரி 4, 20 நிமிஷமாக ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா. இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 7 நிமிஷம் ஆச்சு. மூடி போட்டு காயெல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. சேர்த்த எல்லா காயுமே இதில் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த தேங்காய் விழுதில் சேர்த்துருக்க இந்த கசகசா முந்திரி இந்த குருமாவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். குருமாவும் நல்லா க்ரீமியாக இருக்கும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷமாக கொதித்து தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 100 ml அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பால் சேர்க்குறதும் குருமாவுக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். 1 நிமிஷம் போல் இருந்தால் போதும். இப்போ பால் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. கடைசியாக இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் கடைசியாக சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் கம கமன்னு வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜிடபிள் குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
தேங்க்யூ.